ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி ஒரு பெண்ணின் மிரட்டலுக்கு அஞ்சி ஏன் வனாந்தரத்திற்கு தப்பியோடினார்? பாகால் தெய்வத்தின் தீவிர பக்தை, இஸ்ரவேலின் அதிகாரமிக்க ராணி யேசபேல். கர்மேல் மலையில் தன் தீர்க்கதரிசிகள் தோற்கடிக்கப்பட்டதை அறிந்ததும் அவளது கோபம் அக்னியாக மாறியது. நாளை இந்நேரத்திற்குள் எலியாவின் உயிர் பிரியாவிட்டால் என் தெய்வங்கள் எனக்கு தண்டனை அளிக்கட்டும் என்று கொடூரமாக சபதமிட்டாள். வானத்திலிருந்து நெருப்பை இறக்கிய அதே எலியா இந்த பேரரசியின் மிரட்டலுக்கு அஞ்சி வனாந்தரத்திற்கு தப்பியோடி ஒரு சூறைச்செடியின் கீழ் தஞ்சம் புகுந்தார். எலியாவை மிரட்டிய ராணிக்கு நேர்ந்த கொடூர முடிவு. யேசபேல் தன் அதிகாரத்தின் உச்சியில் இருந்தாள். ஆனால் காலம் மாறியது. தளபதி ஏகு அரண்மனை வாசலுக்கு வந்தபோது யேசபேல் பயப்படவில்லை. மாறாக கண்களுக்கு மை தீட்டி தலை அலங்காரம் செய்து ஜன்னல் வழியாக அவனை ஏளனம் செய்தாள். ஆனால் அவள் நம்பிய அதிகாரமே அவளை கைவிட்டது. ஏகூவின் உத்தரவின்படி அவளது சொந்த ஊழியர்களே அவளை அந்த உயரமான ஜன்னலிலிருந்து கீழே தள்ளிவிட்டனர். கீழே விழுந்த அவளது உடல் குதிரைகளால் மிதிக்கப்பட்டது. சிறிது நேரம் கழித்து அவளை அடக்கம் செய்யச் சென்றவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே அவளது மண்டை ஓடு, பாதங்கள் மற்றும் உள்ளங்கைகளைத் தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. எலியா முன்னரே சொன்னது போலவே தெரு நாய்கள் அவளது உடலை தின்று முடித்திருந்தன.